வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 புது சிலபஸ்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மினிமம் 1லிருந்து 2 கேள்விகள் 100% உறுதி அப்படின்னே சொல்லிடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்த 11 நாட்களில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கேள்விகள் 100% ஷார்ட்கட்டில் நடத்தி கொடுக்க போகிறேன். ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இதற்கான மாடல் டெஸ்ட்டும் இருக்க போகுது. என்னென்னைக்கு என்னென்ன கணக்குகள் எடுக்க போகிறேன் அப்படின்றத கணக்கே லிஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து இந்த கணக்கெலாம் நடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி மொத்தம் 77 கணக்குகள் புது புக்கு பழைய கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஷெட்யூலே கொடுத்துட்டேங்க. ஸ்டடி பிளான் எல்லோரும் டேட் மட்டும்தான் சொல்லுவாங்க, நான் கொஷினையே கொடுத்துட்டேன். என்னென்னைக்கு என்னென்ன சம்ஸ் நடத்த போகிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா, அதே மாதிரி இதற்கான ஆன்சர் கீ பிளேலிஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அதே மாதிரி இந்த கணக்கெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், நான் குரூப் 4 படிக்கிறேன், ஸோ எனக்கு இந்த கணக்கெல்லாம் இம்பார்ட்டனா இல்லையா அப்படின்ற குழப்பம் இருக்கும். அதுக்கெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு போகிறோம். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ண போகிறோம். சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன். 9442230457 இந்த எண்ணுக்கு ஆணாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. நம்ம சிலபஸ் வந்து இப்போது மாடிஃபை பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஆப்டிடியூட்டில் 15 கேள்வியும் ரீசனிங்கில் 10 கேள்வியும் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் சுருக்குதல் விழுக்காடுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே மீப்பெரு பொது காரணி மீச்சிறு பொது மடங்கு அதாவது ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 கேள்வி கன்ஃபார்ம்னே சொல்லிடலாம். சில எக்ஸாமில் 5 வரைக்கும் கேட்குறாங்க, பட்டு சராசரியாக 1லேருந்து 2 கேள்வி உறுதியாக கேட்பாங்க. ஏன்னா நமக்கு சிலபஸ் கம்மி, கொஷின்ஸ் அதிகம், புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக இதில் 2 கேள்விகள் கேட்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் 6th புக்கில் 8th புக்கில் 9th புக்கில் 10th புக்கில் புது புக்கில் இருக்குது, மேக்ஸ் புக்கில் ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 100க்கு மேற்பட்ட கேள்விகள்ங்க. டெய்லியும் ஒரு 10 கணக்கு நடத்த போகிறேன். அதில் ஸ்டார்டிங் இங்கே பாருங்களேன், டைப் 1 நான் வந்து டைப் 1 டைப் 2ன்னு மொத்தம் 6 டைப்பாக பிரிச்சிட்டேன். இது படித்தா போதும், இந்த 6 டைப் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், வேறு எதுவுமே பார்க்க வேணாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து டைப் 1ல் 21/12/2024யும் 22/12/2024 2 நாள் நடத்த போகிறேன். இதில் வந்து 19 கணக்கு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், ஆனால் நான் 25 கணக்கு கொடுப்பேன், சரிங்களா? ஸோ இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது மாடல் மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுக்கல, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இல்லையா, அதனால் கொடுக்கல, புரியுதுங்களா? ஸோ இதில் இருந்து சரி சார் இந்த டைப் 1 நான் படிக்கிறது மூலமாக என்ன யூஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த டைப் வந்து 6th நியூ புக்கில் இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2022 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ நான் குரூப் 4 தான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. குரூப் 4 படித்தாலும் இது மற்ற எக்ஸாம்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கலாம். 18 குரூப் 2, 19 குரூப் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 17 குரூப் 2, 2023 டிஎன்பிசியில் கேட்டு வச்சுருக்காங்க. 23லே பாருங்கள் எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அப்படியே கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக இங்கே பாரு ரெட் கலர்லேயே கொடுத்துருக்கேன். 2022 குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2 கேள்வியுமே இதே மாடல் தான். இது ஒரு கேள்வியாச்சா, இன்னொன்று இதோ இருக்குது பாருங்கள், இதே 2022 குரூப் 4ல், சரிங்களா? 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு எக்ஸாமில் 2 கேள்வி கேட்டதா அது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால் நான் இப்போ வந்து உங்களுக்கு 19 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த டைப்பில் மொத்தம் 25 கணக்கு நடத்திடுவேன் 2 நாளில். புரியுதுங்களா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட்டுப்பா. அதுக்கு அடுத்ததாக டைப் 2
இந்த டைப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இதில் ஒரு அதிகபட்சம் அப்படின்ற மாதிரி கீவேர்டு வந்தால் அது ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே நேரத்தில் கூடுற மாதிரி வந்தால் அது ஒரு மெத்தட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இருக்கும். அதெல்லாம் நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்லேயும் ப்ளஸ்ஸு 8th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? இப்போ 6th நியூ புக்கில் எல்சிஎம் இருக்குன்னு வச்சுங்க, 8th நியூ புக்கில் ஹெச்சிஎஃப் இருக்கும், அந்த மாதிரி. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2024 குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த மாடல் வந்து பழைய புக்கில் அவ்வளோவா கிடையாது, புது புக்கில் நிறையவே இருக்குது. சரிங்களா? அதனால தான் லேட்டஸ்ட் கொஸ்டினில் தான் இதில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படியே கீழே வர 2023 டிஎன்பிசி எக்ஸாமு இதை பாருங்கள் 8th புக் கொஸ்டின் அப்படியே கொடுத்து வச்சுருப்பேன். இது 6th நியூ புக்கில் இருக்குது. ஸோ கலப்படமாக எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நானாக டைப் பிரித்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தா அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2022 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த கிளாஸ் நீங்கள் குரூப் 2 படிக்கிறவங்களா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். 6th நியூ புக் கொஷின்ஸு இங்கே பாருங்கள் 2022 குரூப் 2லேயே 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்டுங்க. 2023 குரூப் 3A எக்ஸாம், கிட்டத்தட்ட இந்த குரூப் 3A எக்ஸாம்ன்றது அப்படியே ஜெராக்ஸ் தான். குரூப் 4க்கு என்ன பேட்டர்னோ அதே தான் அந்த எக்ஸாம்லேயும் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? இங்கே இது 2024 எக்ஸாம் கொஷின் கூட இதில் போட்டு வச்சுருக்குங்க. ரைட்டு, அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 கேள்விகள் இருக்குது. ஆக்சுவலி இதில் நான் 20 சம் நடத்துவேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் சம்லாம் சேர்த்து சொல்கிறேன். இது 2 நாளில் நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? டைப் 1க்கு 2 நாள் 21, 22, டைப் 2க்கு 23, 24ஆம் தேதி நடத்த போகிறேன். ரொம்ப முக்கியம் இந்த 4 நாளும். சரிங்களா? ரைட்டுப்பா. அதுக்கு அடுத்தது டைப் 3க்கு வந்துடுவோம். டைப் 3 பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் இது வரைக்கும் கேட்கலைங்க. ஓகேவா? புத்தகத்துலேயும் இல்லை. அப்போ இது எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் முக்கியமாக என்னென்னா இங்கே பாருங்களேன் 5/2/2024 எக்ஸாமில் கேட்டாங்க. அது ஏதோ ஒரு எக்ஸாம் தான். ஆனால் லேட்டஸ்ட்டு கொஷின் பேப்பரில் இந்த டைப்பை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. கடந்த 10 வருஷம் குரூப் 4ல் கேட்கல. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் கொஸ்டினில் இதில் கேட்கும் போது கண்டிப்பாக இதில் எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இப்போ 2024 ஏதோ ஒரு எக்ஸாம் கொஸ்டின் காமிச்சு இல்லையா? இங்கே பாருங்கள் 2024 குரூப் 2ல் கேட்டு வச்சுருக்காங்க, 2015 குரூப் 2ல் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாமில் இந்த டைப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 10 கணக்கு தான். எல்சிஎம்க்கு 5, ஹெச்சிஎஃப்க்கு 5ன்னு பிரித்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். 10 பார்த்தா போதும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 5 கொஷின் 3 கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்தா இதில் சேர்த்துக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? நடத்துகிற கொஷின் தான் கொடுத்துருக்கேன், ஹோம்ஒர்க் கொஷின் உங்களுக்கு சொல்லலை அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறேன். இது ஒரே நாளில் முடிச்சிடலாம். 25/12/2024 அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? ரைடுப்பா. இதுக்கு அடுத்ததான் அடுத்த டைப்பும் புத்தகத்தில் அவ்வளோவா இல்லை. சரிங்களா? இது ஆனால் இதுக்கான பேசிக் வந்து 10th புக்கில் இருக்குது, பழைய புக்கில் இருக்குது. சரிங்களா? ஆனாலும் இங்கே பாருங்களேன் 2019 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, 2019 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நான் ஒரு 4 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஷின்லேயே போதும் அவங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கைடு தான் இருக்குது. முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுற வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேறு எக்ஸாமில் ஏதாவது இருந்தால் அதையும் நான் எதாவது கூட சேர்த்து கொடுக்குறேன். இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டைப் இருந்தால் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெறும் 4 கொஷின் தான், ஒரு நாளைக்கு 4 கொஷின்லாம் பத்தாது இல்லையா? ஸோ இதில் வந்து சில பேசிக் கொஷின்லாம் இருக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல புக்கில், அதெல்லாம் நான் அதில் சேர்க்கல. அது ஒன்றா சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா? நான் அன்றைக்கி கிளாஸ் போது உங்களுக்கு தெரியும் அதில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா அன்றைக்கி 10 கணக்கு நடத்துவேன். சரிங்களா? 26/12/2024 அன்றைக்கி. சரிங்களா? ரைட்டுப்பா. அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 8th வரைக்கும் தான். இதுக்கப்புறம் 9th 10th அல்ஜிப்ராவில் போடும் இயற்கணிதத்துக்குள்ளே வந்துடுங்க. இந்த இயற்கணிதத்துக்குள்ளே வந்துடுற கொஷின் வந்து பார்த்தோன்னா நான் மொத்தம் 4 நாளில் நடத்த போகிறேன். ஏன்னா 40 கொஷின் நடத்தி ஆகணும். டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதில் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா இது 2018 19 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இதில் லேட்டஸ்ட் கொஷினும் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 நாளைக்கு இதுக்கு டைம் எடுத்திருக்கேன். டைப் 5க்கு நிறைய இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இதில் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், நான் புக்கு காமிக்கிறேன். 9th நியூ புக்கு, 2015 குரூப் 2, அதுக்கப்புறம் 2017 விஏஓன்றது குரூப் 4 தான். சரிங்களா? 2023 எக்ஸாம் கொஷின்ஸுன்னு
ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். லேட்டஸ்ட் கொஸ்டினும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதோ பாருங்கள், இது 10th நியூ புக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்சிஎம் வந்து 9th புக்கில் இருக்கும், ஹெச்சிஎஃப் வந்து 10th புக்கில் இருக்கும். சரிங்களா? ஸோ அல்ஜிப்ராவில் ஓகேங்களா? ஸோ இதில் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடத்திருக்கேன். இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும். இப்போ வந்து 32 கணக்கு தான் இருக்குது. இதில் இன்னும் 8 கணக்கு நான் ஆட் பண்ணிவிடுவேன். 40 கொஷின் 4 நாள் நடத்திடுவேன். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுப்பா. ஸோ இப்போ இதோட நமக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சிற மாதிரி தான் இருக்கும். டைப் 6 எதுவுமே கொடுக்கலையேன்னு கேட்டால், டைப் 6ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2024 குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் வந்து 2 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி ரேஷியோவில் போட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ்லாம் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த வித்தியாசமான சம்ஸ் புது புக்லேயோ அல்லது ப்ரீவியஸ் இயர் லேட்டஸ்ட் கொஷின்லையோ இருக்கும். அந்த கொஷினை நம்ம அன்றைக்கி ஒரு 10 கொஷின் நடத்திடலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் அன்றைக்கி வந்து டைப் 6ன்னு ஒன்று நான் கிடையாது. கலப்படமாக அது ஒரு ரேண்டமாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுதுன்னா 31/12/2024 அன்றைக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல தேடிடுவீங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடுற மாதிரி ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கணும் இல்லையா? அதுக்காக 1/1/2025 ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சு அதுக்கான ஷார்ட்கட் வீடியோவும் பார்த்து முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க பிளான், ஸ்டடி பிளான். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? நான் மொத்தம் வந்து இதில் 77 கணக்கு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கணக்கெலாம் பார்த்துங்க. நான் இந்த ஜனவரி 1 இருக்குல்ல அன்றைக்கி முடிச்சிட்டேன்னா அன்றைக்கி 100 கொஷினாக மாறிடும். அதை ஹோம்ஒர்க் சம்லாம் சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன், அதை பிரிண்ட்டு போட்டுங்க. அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுத்துறேன். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ரைட்டுப்பா. சரி, இப்போது நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் எப்படி பார்க்கறது, ஒன்று நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டால் அதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இல்லை நான் குரூப்லாம் ஜாயின் பண்ணல, நான் வந்து அப்படியே மொபைலில் பார்க்குறேன் அப்படின்றவங்க இதோ லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் லிங்க். இப்போ போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஏன்னா ஒன்றும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல, ப்ளேலிஸ்ட் மட்டும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எனக்கு இது கிளிக் பண்ண முடியல சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப் போயிடுங்க. யூடியூப் ஆப்குள்ளே இல்லை யூடியூப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா மின்னல் வேக கணிதம் அப்படின்றத தமிழ்லையோ தங்கிலீஷ்லையோ டைப் பண்ணுங்கள். மொதல் சேனல் நம்மளுக்கு வரும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியல ப்ளேலிஸ்ட்டு பார்க்குறது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 2025 குரூப் 4, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 2025 குரூப் 4 அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வீடியோ இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மொத்தம் 6 இதுக்கு இல்லை, அதாவது 12 நாள் பிளான் போட்டிருக்கோன்னா 12 வீடியோ இருக்கும். ஓகேங்களா? அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். எப்போது ஜனவரி 1ஆம் தேதி சொல்கிறேன், இன்றைக்கி பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? புரியுதுப்பா. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் பிளானிங்கு. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மேபி ஏதாவது இப்போ எதுக்கு நான் இந்த பிடிஎஃப் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னா, வித்தியாசமான கணக்கு சார், இந்த கணக்கில் அடிக்கடி கேட்குறாங்க, இதை விட்டுட்டிங்களே அப்படின்னீங்கன்னா அதை எனக்கு வந்து இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பர் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அமுச்சு விடுங்க. நான் எப்படி சொல்கிறது, நல்ல கணக்கு அப்படின்னா நம்ம இந்த 6ஆம் தேதி இருக்குல்ல அதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ரைட்டுப்பா. ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா என்ன எழுதிருப்புனா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்னு இருக்கும், அது அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே நான் வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அங்கேயே டைமர் ஓடும், 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தையும் பகடை கணக்கும் முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துட்டேன். அதை நான் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். 2 தலைப்பு முடிச்சாச்சு, இது 3ஆவது தலைப்பு வந்தாச்சு. கண்டிப்பாக நான் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி மேக்ஸ் முடிச்சிடுவேன். சில நாள் நான் கிளாஸ் எடுக்கலை அப்படின்னா, இப்போ இந்த ஷெடியூல் கொடுத்துட்டுனா இதை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ தமிழ் நோட்ஸோ ஜிகே நோட்ஸோ அதுக்கான ஒர்க்லாம் இருக்கும். திடீர்னு 2 நாள் வந்து பிரேக் எடுத்துப்பேன். ஸோ ஓகேங்களா, ஷெடியூல் கொடுக்கல அந்த நாள். இப்போ ஜனவரி 1ஓடு முடிஞ்சிருச்சா, 2ஆம் தேதி நான் மேபி இந்த டாபிக் கொடுக்கலாம், 2 நாள் நான் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்ட்டு மீன்
மற்ற தலைப்புக்கான நோட்ஸோ அதுக்கான கொஷினோ எடுக்கிற ஒர்க்காக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நடுவில் இருக்காது. நான் ஒரு டாபிக் எடுத்தேன்னா அந்த டாப்பிக்கான ஷெடியூல் கொடுத்துட்டுனா அந்த டேட்டில் முடிச்சிடுவேன். அடுத்த டாபிக் ஒன்றா டிலே ஏற்படும். சரிங்களா? அதனால நிறைய பேர் வந்து மேக்ஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ திடீர் சிலபஸ் மாற்றிட்டாங்க, இலக்கணம் புதுசாக சேர்த்துட்டாங்க, அதுக்கு ப்ராக்டிக்ஸ் நிறைய பண்ணோம். நீங்கள் 100 பக்கம் போதுங்க. அதாவது தமிழுக்கு அவங்க கொடுத்த சிலபஸுக்கு வெறும் 100 பக்கம் தான் புக்கு. அந்த புக்கை வாங்கிட்டிங்கன்னா நம்ம 100 மார்க் வாங்கிடலாமான்னு கேட்டால் முடியாது. நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணோம். அப்போ நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணோம். நாங்கள் இலக்கே ஒரு 25,000 கொஷின் தமிழுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்கணும் அப்படின்னு இலக்குன்னா தேடி தேடி இருக்கணும். நம்ம அக்காநெட் கொஷின் எழுதக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எடுத்து ஒருங்கிணைச்சு கொடுக்கணும். அந்த ஒர்க்கு தான் பிக்காக இருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் ரீசன் நான் லாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.